அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியாஇ வல் முர்சலீன் ஹாத்தமின் நபிய்யீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இதோ ரமதானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். ரமதானுடைய மாதத்திற்கான சிறப்புகளை சொல்லுங்கள் என்று கேட்டால், இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி அருளினான். ரமதானுடைய மாதத்திற்கென்று பல சிறப்புகள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ் தன்னுடைய வேதமான அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி அருளிய மாதம் ரமதானுடைய மாதம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு பரக்கத்து பொருந்திய இரவில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். அந்த பரக்கத்து பொருந்திய இரவு எது? அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே கூறுகின்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற பரக்கத்து பொருந்திய இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். இன்னொரு வசனத்தில் ஷஹ்ரு ரமதானல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், இந்த மாதத்தில்தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. மரியாதைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், யார் இந்த மாதத்தை உங்களில் அடைகின்றீர்களோ ஃபல் யசும், அவர்கள் நோன்பு நோற்கட்டும். நோன்பு நோற்பது அவர்களின் மீது கட்டாய கடமை என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ரமதானுடைய மாதத்தில் பல இரவுகள் உண்டு. அந்த இரவுகளிலே அல்லாஹ் ஓர் இரவை பற்றி சொல்லுகின்றான். லைலத்துல் கத்ர் என்ற ஓர் இரவு அந்த ரமதானுடைய மாதத்திலே இருக்கின்றது. அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்று சொன்னால், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருக்கின்றதே, அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஓர் அடியான் 1000 மாதங்கள் அமல் செய்தால் அவனுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அல்லாஹ் லைலத்துல் கத்ர் என்ற ஓர் இரவிலே அவனுக்கு தருகின்றான். அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். வர்ரூஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ்விடம் இருந்து இறை செய்தியை கொண்டு வந்து இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுக்கக்கூடிய ஒப்படைக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே அவர்கள் இறங்கி வருகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்களும் இறங்குகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இறங்குகிறார்கள். லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவினுடைய பரக்கத், அந்த இரவினுடைய கூலி, அந்த இரவினுடைய அமைதி எதுவரை இருக்கும்? சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரை அந்த இரவினுடைய கூலி இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மரியாதைக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்திலேயே ரமதானுக்கான தயாரிப்பை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டாலே அதிகமாக நோன்பு நோற்பார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதம் முழுவதும் நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கான யசூமு ஷாபான குல்லா என்ற ஒரு அறிவிப்பில், இன்னொரு அறிவிப்பில் ஒரு சில பகுதிகளை தவிர, ஒரு சில நாட்களை தவிர அதிகமான நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்திலேயே ரமதானுக்கான ஒரு முன் தயாரிப்பாக அதிகமாக நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஷாபானுடைய மாதத்திலேயே இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உபதேசங்கள் செய்வார்கள், உரை நிகழ்த்துவார்கள், சஹாபாக்களுடைய உள்ளங்களில் ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துவார்கள். ரமதானுடைய மாதம் எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பில் சஹாபாக்கள் இருப்பார்கள். சொல்லுவார்கள், அதாக்கும் ஷஹ்ருன், உங்களிடத்திலே இதோ ஒரு மாதம் வந்திருக்கிறது. இது எப்படிப்பட்ட மாதம் என்று தெரியுமா? ஷஹ்ரும் முபாரக், இது ஒரு பரக்கத்து பொருந்திய மாதமாக இருக்கின்றது. ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமா, இந்த மாதத்தில் அல்லாஹ் உங்கள் மீது நோன்பை கடமையாக ஆக்கி இருக்கின்றான். துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னா,
இந்த மாதத்திலே சொர்க்கத்திற்கான கதவுகளை அல்லாஹ் திறந்து விடுகின்றான். அபுவாபுல் ஜஹீம், இந்த மாதத்தில் நரகத்திற்கான வாசல்களை அல்லாஹ் அடைத்து விடுகின்றான். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். லில்லாஹி ஃபீஹி லைலத்துன், அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்திலே ஓர் இரவு இருக்கின்றது. அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்றால் அல்லாஹ் கூறுகின்றான், ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த ரமதானுடைய மாதத்திற்கென்று இன்னொரு சிறப்பை சொல்லுங்கள் என்று கேட்டால் இது நோன்புடைய மாதம். ஷஹரு ரமதான், ரமதானுடைய மாதம் என்பது நோன்புடைய மாதம். அபு சயீது குத்ரி ரஸியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் சஹாபி அறிவிக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறாங்க. அல்லாஹுடைய இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு 70 ஹரீஃபம் மினன் நார். யாராவது ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நோன்பு வைத்தால், ஒரே ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் நோன்பு வைத்தால் 70 ஆண்டுகள் அவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரமாக்கி விடுகிறான் என்று இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மரியாதைக்குரியவர்களே, ஒருத்தருக்கு 29 நாட்கள் 30 நாட்கள் ரமதானுடைய நோன்பு கிடைத்தால், அந்த பாக்கியம் கிடைத்தால் எத்தனை ஆண்டுகள் அவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரமாக்கி விடுகின்றான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். மரியாதைக்குரியவர்களே, இன்னொரு அறிவிப்பில் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. இந்த ரமதானுடைய மாதத்தில் எவர் ஒருவர் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோற்பாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். ஒமன் காம ரமதான ஈமானம் வஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. எவர் ஒருவர் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று அல்லாஹ்வை வணங்குவாரோ, அமல்கள் செய்வாரோ, அவருடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். ஒமன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே யார் அல்லாஹ்வை வணங்குவாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். சொன்னார்கள் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபில் ஜன்னதி ஸமானியத்து அப்வாப், சொர்க்கத்திலே 8 வாசல்கள் உண்டு. சொர்க்கத்தில் 8 வாசல்கள் உண்டு. ஃபீஹா பாபுன் யுஸம்மர் ரையான், அதிலே ஓர் வாசலுக்கு ரையான் என்று பெயர். அந்த ரையான் என்ற சொர்க்கத்தின் வாசல் வழியாக லா யதுகுலுஹு இல்ல ஸாயிமுன், நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது. மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு சிறப்புகள் உண்டு. ஒரு இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொல்லி இருக்கின்றார்கள், வல்லதி வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, எந்த இறைவனுடைய கைவசம் இந்த முஹம்மதுடைய உயிர் இருக்கின்றதோ அந்த இறைவனின் மீது ஆணையாக நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், கஸ்தூரியின் நறுமணத்தை விட அல்லாஹ்விடத்திலே சிறந்தது என்று சொன்னார்கள் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் சொன்னாங்க, உங்களில் யார் ஒருவர் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைகின்றீர்களோ ஃபலா யர்ஃபுஸ், மானக்கேடான காரியங்களிலே அவர்கள் ஈடுபட வேண்டாம் என்று சொன்னார்கள். நோன்பு வச்சிருக்கிறோம், நோன்பு வைத்த நிலையிலே மானக்கேடான காரியங்களை செல்போன்ல பார்க்கிறது, டிவியை உட்கார்ந்து நோன்பு வச்சிருக்கிறாரு, நோன்பு வச்சிருக்கக்கூடிய நிலையில டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, டிவியில ஆடலும் பாடலும் அந்நிய பெண்கள் ஹராமான விஷயங்களை பார்க்கிறாருன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொன்ன மாதிரி, ஒரு சிலருக்கு இந்த நோன்பு என்பது பசித்திருப்பதும் தாகித்திருப்பதை தவிர அவர்களுக்கு அந்த நோன்பால எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அப்போ உண்மையா அந்த நோன்பின் மூலமாக கிடைக்க வேண்டிய பலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மானக்கேடான காரியங்களிலே ஒரு நோன்பாளி ஈடுபடக்கூடாது, விவாதம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது, வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. ஒரு நோன்பாளி உங்ககிட்ட யாராவது வந்து சண்டையிட்டால், வாக்குவாதம் செய்தால்
நீங்கள் அவரிடத்திலே சொல்லிவிடுங்கள், இன்னி சாயிம், நான் நோன்பாளியா இருக்கிறேன், உங்க கூட நான் இப்ப சண்டை போட முடியாது, உங்க கூட நான் விவாதம் பண்ண முடியாது, வாக்குவாதம் செய்ய முடியாது, நான் நோன்பாளி என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள். மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளிக்கு 2 விதமான சந்தோஷங்கள் உண்டு. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 விதமான சந்தோஷங்கள் உண்டு. ஒன்று அல்லாஹ் இந்த உலகத்தில் தருவான், இன்னொன்று அல்லாஹ் நாளை மறுமையில் தருவான். இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ன தருவான்? இதா அஃப்தர ஃபரிஹ, நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறான்னு சொன்னாங்க. அது என்ன மகிழ்ச்சி? ஏதோ ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரங்கள்ல நாம பார்க்கிறோம், பொதுவா கஞ்சி வடை இந்த பேரிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மகிழ்ச்சி அந்த நேரத்துல கிடைக்குதா இல்லையா? அல்லாஹ் நோன்பாளிக்கு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியை தருகிறான். 2வது ஒரு மகிழ்ச்சி, அதுதான் நிரந்தரமான உண்மையான மகிழ்ச்சி. அது நாளை மறுமையில் கிடைக்கும், சொர்க்கத்தில் கிடைக்கும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. இதா லகிய ரப்பஹு, நாளை மறுமையில் இந்த நோன்பாளி அல்லாஹ்வை சந்திக்கும் போது அவருக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதே, அந்த மகிழ்ச்சி எல்லாம் வார்த்தையில சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த நோன்பாளி நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பார், அல்லாஹ்வை சந்திப்பார். அந்த மகிழ்ச்சியும் நோன்பாளிக்கு தான். நரகத்துல இருக்கக்கூடிய தண்டனைகள்லேயே ஆக கடுமையான தண்டனை எது தெரியுமா? நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? நாம பொதுவா நினைப்போம், அதாவது நரகத்துல எரிவாங்கன்னு வருது, மலக்குகள் அடிப்பாங்கன்னு, இப்படிலாம் நிறைய குரான்ல ஹதீஸ்ல பார்க்கிறோம்ல. இந்த எல்லா தண்டனைகளை விடவும் பெரிய தண்டனை எதுன்னு சொன்னா, கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌம இதில் லமஹ்ஜூபூன், அல்லாஹ்வை பார்ப்பதை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டு விடுவார்கள். இந்த தண்டனை இருக்குல்ல, அல்லாஹ்வை பார்க்க முடியாம போறது, நரகவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள்லேயே ஆக பெரிய உச்சக்கட்ட தண்டனை. அல்லாஹ்வை பார்க்க முடியாது நரகத்துல. இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய இன்பங்கள்ல பெரிய இன்பம், சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய இன்பங்களிலேயே மிகப்பெரிய இன்பம் எது அப்படின்னா, சொர்க்கத்தினுடைய இன்பங்களிலேயே மிகப்பெரிய இன்பம் சொர்க்கத்துல நாம எல்லாரும் அல்லாஹ்வை பார்ப்போம் இல்ல, அது இந்த நோன்பாளிக்கு தான் கிடைக்கும். இதா லகிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹி, நோன்பாளி அவருடைய நோன்பு வைத்ததின் காரணமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்த்து மகிழ்ச்சி அடைவாரே, அந்த மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி. இந்த ரமதானுடைய மாதம் முழுவதும் ஓர் அழைப்பாளர் அழைப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். வயுனாதி முனாத், அழைப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். யா பாகியல் கைர் அக்பில், நன்மையை விரைந்து செய்யக்கூடியவர்களே முன்னேறி செல்லுங்கள். யா பாகிய ஷர் அக்சிர், பாவங்களை தீமைகளை விரைந்து செய்யக்கூடியவர்களே அதை குறைத்து கொள்ளுங்கள். இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் பல நரகவாசிகளை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்று சொன்னார்கள். வஸாலிக குல்லு லைலா, ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் நரகவாசிகளில் பலரை அல்லாஹ் விடுதலை செய்கின்றான். அப்படிப்பட்ட ரமதானுடைய பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திருக்கின்றான். துவா செய்வோமாக. நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நிறைவாக இந்த ரமசானுடைய மாதத்தில் அமல் செய்து முழுமையாக கூலிகளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. மரியாதைக்குரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் ஓர் இடத்தில் இவ்வாறு கூறுகின்றான், ஃபத்குரூனி அஸ்குர்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்து விடாதீர்கள், நன்றிக்கு மாறு செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். என்ன நினைங்க, நான் உங்களை நினைக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான்ல. அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு எல்லா காலத்திலையும் அல்லாஹ்வை நினைக்கணும்னு இருந்தாலும் கூட ரமசானுடைய மாதம் நமக்கு ஒரு பொக்கிஷமா கிடைச்சிருக்கு. இந்த ரமசானுடைய மாதத்தில் அல்லாஹ்வை நினைப்பதற்கு அருமையான வாய்ப்புகள் நமக்கு அமைந்திருக்கின்றது. பொதுவா இந்த ரமதானுடைய மாதத்துல பலரும் என்ன செய்வாங்கன்னா, சிலர் சஹரு செய்யாமல்லாம் நோன்பு வச்சிடுறாங்க.
சஹரு செய்யாம நோன்பு வைக்கக்கூடாது, சஹரு செஞ்சுட்டு நோன்பு வைக்கணும். ஏன்னா சஹருடைய நேரத்துல ஒரு பரக்கத் இருக்கு, சஹருடைய நேரத்தில் ஒரு பரக்கத் இருக்கின்றது என்று இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தஸஹரு தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹரு செய்யுங்கள், சஹருடைய நேரத்திலே ஒரு பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்கள். சஹருடைய நேரத்துல ஒரு பரக்கத் இருக்கு. ஒரே ஒரு பேரிச்சம்பழமோ 2 பேரிச்சம்பழமோ கொஞ்சம் தண்ணியோ சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு நோன்பு வச்சா அந்த சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வைத்திருக்கின்றான். நோன்புடைய அமல்களில் சஹர் செய்வது என்பது ஒரு அமல். அதே மாதிரி ரமஜானுடைய மாதத்தில் விடாம தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகிறதுக்கு நாம எல்லாரும் முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். மற்ற மாதங்கள்ல எப்படியோ குறைந்தபட்சம் இந்த ரமஜானுடைய மாதத்திலையாவது ஒரு பிராக்டிஸ் பண்ணலாம். நம்ம தஹஜ்ஜுடைய தொழுகையை சஹருக்கு எப்படியோ நம்ம எந்திரிக்க போறோம், எந்திரிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னால எந்திரிச்சோன்னா தஹஜ்ஜுடைய தொழுகை நமக்கு கிடைச்சிரும். குறைந்தபட்சம் ரமஜான்லையாவது விடாம இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. அதற்காக நம்ம முயற்சி எடுக்கணும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இந்த தஹஜ்ஜுதை பற்றியும் தஹஜ்ஜுதுல அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்பவர்களை பற்றியும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், என்னுடைய அடியார்களில் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தஹஜ்ஜுடைய நேரத்தில், சஹருடைய நேரம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வபில் அஸ்ஹாரி, சஹருடைய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் என்னுடைய நல்லடியார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நல்லடியார்களா ஆகணும்னா தஹஜ்ஜுடைய நேரத்துல, அந்த சஹருடைய நேரத்துல தான் அல்லாஹ்வை நாம நெருங்க முடியும். எனவே மரியாதைக்குரியவர்களே, ரமஜானுடைய மாதத்தில் தஹஜ்ஜுடைய தொழுகைகளை விடாம தொழுகிறதுக்கு நாம எல்லாரும் முயற்சி செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஒரு வசனத்திலே கூறுகின்றான், யா ஐயுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவிலே எழுந்து அல்லாவை வணங்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளை தொனியில சொல்றான். கும் அப்படின்னா கட்டளை தொனி. அரபியில கும்னு சொன்னா எந்திரிங்க, எந்திரி அப்படின்னு சொல்றோம்ல, எந்திரிங்கன்றான் அல்லாஹ். குமில் லைல இல்லா கலீலா, எழுந்து அல்லாவை வணங்குங்கள் இரவிலே கொஞ்ச நேரத்தை தவிர. கொஞ்ச நேரம் தூங்கிக்கோங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க, இரவுல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆனா அல்லாவை வணங்குவதிலே உங்களுடைய நேரங்கள், இரவுடைய நேரங்கள் கழிய வேண்டும் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்னன்னா, இரவுல எழுந்து அல்லாவை வணங்குங்கள் என்பதுதான் கட்டளை. மரியாதைக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் தஹஜ்ஜுடைய தொழுகையை நாம் வளமையாக ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த இரவு நேர தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை நஃபிலா இல்ல சுன்னத்தே முஅக்கதாவா அப்படின்லாம் மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில சில கருத்துகள் இருக்கு. நஃபிலான வணக்கம், உபரியான வணக்கம்னு சொல்றாங்க. அதே நேரத்துல பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது சுன்னத்தே முஅக்கதா, நஃபில் என்பதையும் தாண்டி வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாள்ல விடாம செஞ்ச ஒரு சுன்னத் இருக்குன்னா அது இந்த தஹஜ்ஜுடைய அமல். அதனால இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்னு சொல்லலாம் சில மார்க்க அறிஞர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுதாங்கன்னு இருக்கு ஒரு ஹதீஸ்ல. 11 ரக்காத். ஒரு ஹதீஸ்ல வருது 9 ரக்காத்துகள் தொழுதாங்கன்னு வருது. ஒரு ஹதீஸ்ல 7 ரக்காத்து தொழுதாங்கன்னு வருது. 11 ரக்காத்துனா 8 ரக்காத்து தஹஜ்ஜுத், 3 ரக்காத்து வித்ருடைய தொழுகை, 11 ரக்காத்து. 9 தொழுதாங்கன்னா 6 ரக்காத்து தஹஜ்ஜுத் தொழுதுட்டு 3 ரக்காத்து வித்ருடைய தொழுகையை தொழுதாங்க. 7னா 4 ரக்காத்து தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுட்டு 3 ரக்காத்து வித்ருடைய தொழுகையை தொழுதார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம ரமஜான்ல தஹஜ்ஜுக்காக எந்திரிக்கும் போது வாய்ப்பு இருக்கிறவங்க 8 ரக்காத்து நம்ம தொழுகலாம். 8 ரக்காத்து தொழுதுட்டு கூட இல்ல, வாய்ப்பு இல்லாதவங்க குறைந்தபட்சம் 6 ரக்காத்து தஹஜ்ஜுதுல, அதுக்கும் வாய்ப்பு இல்லாதவங்க ஒரு 4 ரக்காத்து, அதுக்கும் வாய்ப்பு இல்லை, கடைசி நேரத்துல எந்திரிச்சிருக்கிறோம், பாங்கு சொல்ல போறாங்க, கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஒரு 2 ரக்காத்தாவது தஹஜ்ஜுடைய தொழுகை மினிமம், குறைந்தபட்சம் தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் தங்களுடைய நூலில் பதிவு செய்கிறாங்க, தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கின்றதே அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பை தருகின்றான் அப்படின்னு அவங்களுடைய ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க.
அவனே எழுப்பி விட்டு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, மனைவி மக்கள் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இரவினுடைய நேரத்துல தன்னுடைய பெட்டை விட்டுட்டு, மனைவி மக்களை விட்டுட்டு, ஏசிய விட்டுட்டு வராரு. வெளியில வந்து அழகா ஒது எடுத்து போய் நின்று அல்லாஹு அக்பர்னு ஒருத்தர் ரக்காத்து கட்டி நிற்கிறார்னா அல்லாஹ் அவரை விரும்புகிறான் என்பதற்கு அது ஒரு அடையாளம். அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்கு தான் அந்த தஹஜ்ஜுடைய வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்குவான் அப்படின்னு இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவங்களுடைய நூலில் பதிவு செய்கிறாங்க. எனவே மரியாதைக்குரியவர்களே, இந்த ரமசானுடைய மாதத்தில் விடாமல் எல்லா நோன்புகளையும் நோற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. குர்ஆனோடு இருக்கக்கூடிய நம்முடைய தொடர்பை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. தஹஜ்ஜுடைய தொழுகைகளை இந்த ரமதானுடைய மாதத்தில் விடாமல் கடைபிடிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தில் நுழையக்கூடிய, சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய நல்லடியார்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.